வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான ஹதீஸ்களை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே புகாரி ஷரீஃபினுடைய முதலாவது ஹதீஸ் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இன்னமல் அமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் அவனுடைய எண்ணத்தை போன்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது பார்க்குறதுக்கு சின்ன வாக்கியம் மாதிரி முடிஞ்சிடலாம், ஆனால் இதனுடைய கருத்து ஆழமானது. நம்ம கூட இப்போ புழக்கத்தில் கூட ஒரு மனுஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்போம். அது மாதிரி தான் ஒரு மனிதன் ஒரு நல்லதையோ அல்லது ஒரு தீயதையோ செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய நோக்கத்தை பார்த்து அது மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், இதே புகாரி ஷரீஃபிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே 3 நபர்களை அழைப்பான். முதலாவது நபர் வருவார். யார் தெரியுமா? குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய ஒரு காரி வருவார். அல்லாஹு தஆலா அவரை நரகத்திலே போட சொல்லுவான். காரணம் என்ன தெரியுமா? அவர் குர்ஆனை ஓதியதின் நோக்கம் மக்கள் என்னை நல்ல ஒரு காரியாக நினைக்க வேண்டும், மக்கள் என்னை போற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்திலே குர்ஆனை ஓதியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா சொல்லுவான், இவரை தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்பதாக சொல்லுவான். இரண்டாவது நபர் வருவார். யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஷஹீதானவர் வருவார். அல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்லுவான், இவரையும் தூக்கி நரகத்தில் போடுங்கன்னு சொல்லுவான். காரணம் என்ன தெரியுமா? இவர் அல்லாஹுக்காக வேண்டி ஷஹீதாகல, மாறாக மக்கள் அவரை நல்ல ஒரு வீரர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஷஹீதாகி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையிலே நோக்கத்தை தவறான முறையில் வைத்து ஷஹீதாகிவிட்டார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நரகத்தில் போடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். மூன்றாவது நபர் வருவார். யார் தெரியுமா? உலகத்திலே அதிகமாக சதக்கா செஞ்ச ஒரு மிகப்பெரிய கொடை வள்ளல் வருவார். அல்லாஹு தஆலா சொல்லுவான், இவரையும் தூக்கி நரகத்தில் போடுங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? இவர் அதிகமாக கொடை கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே சவாப் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக மக்கள் என்னை பணக்காரன் கொடையாளி என்று புகழ வேண்டும் என்பதற்காக அவன் அதிகமாக சதக்கா நபர்களையும் நரகத்திலே நுழைய வைப்பான். காரணம் என்ன? அவர்களுடைய நோக்கம் சரியில்லை. அவர்கள் செய்தது தவறு கிடையாது. அவர்கள் செய்த 3 காரியமுமே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து கூடிய ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நோக்கம் மாறியதின் காரணமாக இந்த 3வரையுமே நரகத்திலே நுழைவித்தான். ஆக அல்லாஹு தஆலா நம்முடைய நோக்கத்தை சரியான முறையிலே நாம் செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.